ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வாட்டி வாழை இலை இட்லி பார்த்தோம். இந்த வாட்டி கோக்னட் ஷெல், அதாவது இது தேங்காய் ஓடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் நோண்டி இது வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். இது தேங்காய் ஓடு. இதில் நாங்கள் மிஷினில் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதில் இட்லி செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வாழை மட்டை. ஃப்ரெண்ட்ஸ், இது வாழை மட்டை நாங்களே ரெடி பண்ணுது. எங்கள் வீட்டில் வாழை மரம்லாம் இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் போட்டுருங்க. எல்லாத்துலேயும் போட்டுருங்க. நான் 5 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் பாருங்கள். உங்கள்கிட்ட வாழை மட்டை இருந்தாக்கா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஆயில் மட்டும் போட்டு கூட ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கேஸ்லாம் பற்ற வச்சுட்டேன். நீங்கள் இட்லி தட்டு மட்டும் வச்சுட்டு தேங்காய் ஓடை இப்படி வச்சுருங்க. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவுலாம் மினியை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட் வாட்டி நானும் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டு தான், நடுவு தட்டு மட்டும்தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தேங்காய் ஓடுலாம் உக்காரும் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நம்ம 10 மினிட்ஸ் கழித்து நம்ம சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொட்டுக்கல்ல எடுத்துக்கங்க, காஞ்சி மிளகா எடுத்துங்க. உங்களுக்கு காஞ்சி மிளகானா காஞ்சி மிளகா எடுத்துங்க, இல்லை பச்சை மிளகா போட்டுங்க. பூண்டு எடுத்துங்க, புளி கொஞ்சம் எடுத்துங்க. இது சிறு வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜீரணம் ஆகாதுன்னா இது நம்ம போட்டுக்கலாம். சட்னிக்கு நிறைய பேர் சட்னி சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. அதனால் நம்ம சிறு வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணலாம் வாங்க. தேவையான உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கல் உப்பு தான் போட்டுக்கிறேன். நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நான் ஒரு கிணத்துல ஊற்றி வச்சிட்டேன். இப்போ தாளிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, இதுக்கு எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் போட்டு கடுகு மட்டும் கருவேப்பிலை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொஞ்சமாக போட்டுருங்க. கடுகு போட்டுருங்க. உங்களுக்கு சீரகம் தேவையாக இருந்தால் சீரகம் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சீரகம் போடல, அப்படியே கடுகு பொரிஞ்சு தான் கருவேப்பிலை போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் கலக்கி விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம் வாங்க. ஒரு இது எடுத்து பார்க்கலாம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் வந்திருக்கு. அடுத்தது ரெண்டாவதும் எடுக்கலாம். அதுவும் நல்லா தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஓடில் இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.